இன்னைக்கு நிறைய பேர் தேடுறது மன நிம்மதி. அந்த மன நிம்மதி எல்லாருக்கும் ஒரு திருப்திகரமாக இருக்குன்னா அது கேள்விக்குறி தான். ஸோ அவங்கவுங்க மனசுக்கு கேட்டு பாருங்க. ஸோ சிலருங்களுக்கு நிறைய வசதி வாய்ப்புகள் இருக்கலாம், ஆனால் மன நிம்மதி இருக்காது. சிலர் நல்லா இருப்பாங்க, அழகாக இருப்பாங்க, எல்லா விதத்துலேயும் அவங்க டேலண்டாக இருப்பாங்க. பட் அவங்களே ஒரு மன நிம்மதி இல்லாமல் இருப்பாங்க. ஹை ப்ரொஃபஷ்னலில் ஒர்க் பண்ணின்னு இருப்பாங்க, ஆனால் அவங்களுக்கு மன நிம்மதி இருக்காது. பட் அது எல்லாம் வெளியே சொல்ல முடியுமானா யாரும் சொல்ல மாட்டாங்க. அவங்களுக்குள்ளேயே ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு உருவாக்கின்னு இருக்கும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக கார்டிசல் அதிகமாக இருக்கும். ஸோ அவங்க எப்படி ரியாக்ஷன் பண்ணுவாங்கன்னா, ஸோ நல்லா இருப்பாங்க, சடன்லி ஒரு இரிட்டேட்டான மைண்டில் அட்டாக் ஆவாங்க. ஸோ அதுக்கு மூலமாக அவங்களுக்குள்ளே இருக்கிற மனஸ்தாபம் ரொம்ப நெகட்டிவ் செல்ஃப் டாக் பேச ஆரம்பிப்பாங்க மனசுக்குள்ளே. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அவங்க லைஃப் பீஸ்ஃபுல்லாக லைஃபே இருக்காது. ஸோ இது எல்லாமே மாற்ற முடியுமானா கண்டிப்பாக மாற்ற முடியும். ஹாய், ஐ ஃபைரோஸ் ஹேக் அண்ட் ஐ பி எக்ஸ்பர்ட் அண்ட் லைஃப் கோச். நான் பெண்களுக்கு எல்லா விதமான ஒரு வழிகாட்டியாக, ஒரு மென்டராக இருக்கிறேன். நிறைய பெண்களுக்கு ஸ்ட்ரெஸ் மூலமாக கன்சல்டன்ட் மூலமாக சொல்யூஷன் கொடுத்துருக்குறேன். ஸோ நிறைய பெண்களுக்கு கோச்சாகவும் லைஃப் கோச்சாகவும் அவங்களோட ப்ரொஃபஷனலாக அப்கிரேட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கிறேன். ஸோ உங்களோட பாடியோட கண்டிஷன் எப்படி இருக்குதுன்னு மட்டும் நீங்கள் பாருங்கள். ஸோ நீங்கள் ஒரு ஹை ப்ரொஃபஷ்னல் உமனாக இருக்கலாம், நீங்கள் ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் இருக்கலாம், இல்லை உங்களுக்கு எல்லா விதமான ஒரு வசதி வாய்ப்போடு இருக்கலாம். உங்களோட பாடியோட கண்டிஷன், அதாவது ஃபீலிங் வைப்ரேஷனோடு இருக்கா, இல்லை நிஜமாகவே நீங்கள் ஹாப்பி மைண்ட் செட்டாக இருக்கிறீங்களா, நீங்கள் பாருங்கள். ஒரு சிலருங்களுக்கு அந்த பாடியோட வைப்ரேஷன் ஃபீலிங் ஹாப்பி மைண்ட் செட் இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு விதமான ஒரு திருப்திகரம் இல்லாமல் ஒரு லைஃப் இருக்கும். ஸோ ஏதோ ஒரு தேடுதல் அவங்களுக்குள்ளே இருந்துன்னே இருக்கும். ஸோ இது எல்லாமே மாற்ற முடியும்னா உங்களால் கண்டிப்பாக மாற்ற முடியும். ஸோ இந்த பிரபஞ்சம், நான் இறைவன் எல்லாருக்கும் ஒரு ஆற்றல் கொடுத்துருக்கிறாரு. ஸோ அந்த ஆற்றல் பேட்டர்ன், அதாவது உங்களோட சிந்தனையோட பேட்டர்னை மாற்றினா எல்லாமே மாறும். எப்படி நம்ம பார்க்குறோம், எப்படி கேட்குறோம், எப்படி சவுண்டு உணர்வுகளை உணர்கிறோம், இது எல்லாமே நம்ம ஒரு எதிர்மறையாக ஃபீலிங் இருந்துச்சுன்னா அதுவே நம்ம சப்கான்ஷியஸில் ரீப்ரோக்ராம் பண்ணி அது மாற்ற முடியும். ஸோ இது மூலமாக உங்களுக்கு ஒரு 10 வருஷமாக மறக்க முடியாத ஒரு கஷ்டங்கள் இருக்கலாம், இல்லை சூழ்நிலை இருக்கலாம், மனிதர்கள் இருக்கலாம். இது எல்லாமே உங்களோட பேட்டர்ன் மூலமாக அந்த வைப்ரேஷன், நெகட்டிவ் வைப்ரேஷனை பாசிட்டிவ் வைப்ரேஷன் மாற்ற முடியும். ஸோ இந்த ப்ரோக்ராமில் நீங்கள் ஜாயின் பண்ணால் லைவாக நாங்கள் ப்ராக்டிஸ் கொடுத்து உங்கள் லைஃப்பை ஹாப்பினஸ் மூமெண்ட்க்கு கொண்டு பீஸ்ஃபுல்லான சாட்டிஸ்ஃபையான லைஃப் நீங்கள் சந்தோஷமாக வாழ்கிறதுக்கான எல்லா கைடன்ஸ் சப்போர்ட்டும் நாங்கள் கொடுப்போம். நான் ஏன் இது திரும்ப திரும்ப சொல்கிறேன்னா, நிறைய பேர் ஸோ அந்த ஸ்ட்ரெஸ்ஸை ரிலீஸ் பண்ணாமல் மன அழுத்தத்தோடு இருந்தால் அவங்களுக்கு பலவிதமான பிரச்சனைகள் நீங்கள் சந்திக்க வேண்டும். ஸோ உங்கள் இலக்கு, சந்தோஷம், ட்ரீம் சக்ஸஸ் ஆகிறது எங்கே இருக்குன்னா, உங்களோட பாடி கண்டிஷன், வைப்ரேஷன், ஃபீலிங்காக இருக்கா, இல்லை நீங்கள் ஹாப்பி மைண்ட் செட் இருக்கான்னு சொல்லி நீங்கள் செக் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ உங்களோட இந்த டெக்னிக் மூலமாக உங்களுக்கு என்ன பெனிஃபிட்னா, லைஃப்பில் நீங்கள் ஒரு நல்ல டிசிஷன் எடுக்கலாம், கான்ஃபிடென்ஸாக இருக்கலாம், ப்ரோக்ரஸ் இம்ப்ரூவ்மெண்ட் நீங்களே பார்ப்பீங்க. அது மட்டும் இல்லை, இந்த டெக்னிக் மூலமாக நீங்களே மற்றவங்களுக்கு ஒரு கோச்சாவோ, டீச்சிங்காவோ, ஒரு மென்டராகவோ இருந்து ஹை இன்கம் நீங்கள் வீட்டில் இருந்துக்கின்னு சம்பாதிக்கலாம். ஸோ எவ்வளோ மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு வந்திருக்கு பாருங்கள். ஸோ இந்த ஒரு சின்ன சர்டிஃபிகேட் மூலமாக உங்கள் லைஃபே சேஞ்ச் ஆகும்னா நீங்கள் ஏன் டிசிஷன் எடுக்கக்கூடாது? ஸோ உங்கள் கையில் தான் உங்களோட வெற்றியோட முடிவே இருக்குது. நன்றி.